ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையை நடத்தும் உயிரினங்கள். பாரசிட்டிசம். இதில் 2 வெவ்வேறான சிற்றினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்களாகும். இதில் சிறிய கூட்டாளி, பெரிய கூட்டாளி, ஸ்மால் பார்ட்னர், பிகர் பார்ட்னர்னு சொல்கிறோம். அந்த சிறிய கூட்டாளியானது ஒட்டுண்ணியாகவும் பெரிய கூட்டாளியானது ஓம்பு உயிரி அல்லது தாவரமாகவும் செயல்படும். இப்போ இந்த ஒட்டுண்ணி சிறியது பயன்பெறும், ஓம்பு உயிரி பாதிக்கப்படும் இல்லையா? இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். நம்ம ஓம்பு உயிரியாக இருப்போம். நமக்குள்ளே போகக்கூடிய பாக்டீரியா ஒட்டுண்ணி. அது நம்ம உள்ளே வர்றதுனால நம்ம பாதிக்கப்படுறோம், பாக்டீரியங்கள் பயனடைகிறது இல்லையா? இது பாரசிட்டிசத்துக்குரிய ஒரு சின்ன புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஆக எப்போவுமே ஓம்பு உயிரியானது பாதிக்கப்படும். எதில் இந்த ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையை நடத்தும் செயல்பாடுகளில் செயல்முறைகளில் இதில் இந்த ஒட்டுண்ணி அடிப்படை செயல்களில் ஒட்டுண்ணி வாழ்க்கையானது 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று முழு ஒட்டுண்ணியாகவும் இன்னொன்று பாதி ஒட்டுண்ணி அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த முழு ஒட்டுண்ணி டோட்டல் பாரசைட். பாதி ஒட்டுண்ணியானது ஹெமி பாரசைட் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த முழு ஒட்டுண்ணி ஹோலோ பாரசைட் அல்லது டோட்டல் பாரசைட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னன்னா, அந்த உயிரினமானது தனது உணவிற்காக ஓம்புயிரி மேலே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணிடும். கம்ப்ளீட்டாக முழுமையாக சார்ந்திருந்தால் அது முழு ஒட்டுண்ணி என சொல்கிறோம், அல்லது மொத்த ஒட்டுண்ணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சிலது கொடுத்துருக்காங்க. அக்கேஷியா, டுரண்டா, பல்வேறு தாவரங்கள் மீது கஸ்கியூட்டா என்ற தாவரம் முழு தண்டு ஒட்டுண்ணியாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்தலை தூண்ட தேவையான ஹார்மோன்களை கூட கஸ்கியூட்டா ஓம்பு உயிரிடம் இருந்து பெறுகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போது அந்த கஸ்கியூட்டான்ற தாவரம் என்ன, எது மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 6.14 அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்பு உயிரின் மேல் கஸ்கியூட்டா அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு தாவரம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஓம்பு உயிரின் மேல் கஸ்கியூட்டான்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்குது, அது மேலே அப்படியே ஒயர் மாதிரி சுற்றி இருக்கும், அதுதான் கஸ்கியூட்டா. சும்மா ஒரு நரம்பு மாதிரி தான் இருக்கும் அந்த தாவரம். அது என்ன செய்யும்னா, அந்த தாவரத்தின் மேல் வளர்ந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், உணவு சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதுக்குள்ளேருந்து உறிஞ்சி எடுத்துரும். ஆக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதன் மேலே சார்ந்து வாழ்வதனால் அதுக்கு பேர் டோட்டல் பாரசைட். இதில் தண்டு மட்டும் இருக்கிறதுனால இது முழு தண்டு ஒட்டு உண்ணியாக காணப்படுதுன்னு சொல்கிறோம். அடுத்தது உயர் தாவரங்களின் மீது பெலனோஃபோரா ஓபராங்கி அப்படின்னு ரெஃப்லீசியா போன்ற முழு வேர் ஒட்டுண்ணிகளாக காணப்படுகின்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹெமி பாரசைட்ஸ். இது பாதி. அது என்ன செய்யணும், அதுக்கு தேவையான நீர் கனிமங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதிக்கு உணவை அது தயாரித்துக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு விஸ்கம்னு சொல்லக்கூடிய ஒரு தண்டு பகுதி ஒட்டுண்ணி தாவரம். அதே படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்கம்னு போட்டிருக்கோம். ஒரு ஆன்ற ஒரு படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு தண்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு உள்ள அதனுடைய வேரெல்லாம் பாஞ்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வேர்கள் அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், நரிஷ்மெண்ட் அல்லது ஊட்டச்சத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு, தண்ணீரை எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய இலைகளுக்கெல்லாம் அனுப்பி இலைகள் மூலமாக உணவை தயாரித்துக்கும். அப்போ தேவையான நீர் மற்றும் கனிமங்களை மட்டும் பெற்று தானே ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயாரித்துக்கும். இதில் இது பாதி மட்டும்தான் அதை
ஒட்டுண்ணியாக செயல்படுறதுனால அதுக்கு பார்ஷியல் பாரசைட் அல்லது பாதி ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் விஸ்கம் மற்றும் லொராந்தஸ், தண்டுவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒட்டுண்ணி. சாண்டலம், சந்தனக்கட்டை, வேர்வாழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணி தாவரங்கள் ஓம்பு உயிரி தாவரத்தின் வாஸ்குலார் திசுக்களிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு தோற்றுவிக்கும் சிறப்பான பகுதி தான் இந்த ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் அல்லது வேர்கள், ஒட்டுண்ணி உறிஞ்சும் வேர்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். நம்ம ஹாஸ்டோரியல் பாரசிட்டிக் ஹாஸ்டோரியல் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம அந்த வேர்களின் வழியாக தான் இந்த ஓம்பு உயிரியில் இருக்கக்கூடிய நரிஷ்மெண்ட்டை அதை அப்சார்ப் பண்ணி எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்டு மீதிக்கு வந்து அத்தானே உணவை தயாரித்துக்கும். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே எது இந்த கேட்டகரியில் வந்துடும்னா பாரசிட்டிசம் அல்லது இந்த ஒட்டுண்ணிகள் அப்படின்ற கேட்டகரியில் வந்துடும். ஒட்டுண்ணிகள்லேயே 2 பார்த்தோம். ஒன்று வந்து முழு ஒட்டுண்ணி, இன்னொன்று வந்து பாதி ஒட்டுண்ணி. முழு ஒட்டுண்ணிக்கு கஸ்கியூட்டா பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம். பாதி ஒட்டுண்ணிக்கு விஸ்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒட்டுண்ணி கேட்டகரியில் வந்துடும். அடுத்தது காம்படிஷன், போட்டியிடுதல். போட்டின்னு சொன்னாவே நீயா நானா அப்படின்ற மாதிரி தான் வரும் இல்லையா, அது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது 2 வகையான உயிரினங்கள் அல்லது சிற்றினங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு இடைச்செயல். இதில் 2 உயிர்களுக்கும் பாதிப்பு உண்டு. இதில் ஒழுங்கற்ற முறையில் பரவி இருக்கும் எந்த ஒரு உயிரின தொகைகளுக்கு இடையே காணக்கூடிய ஒரு விதமான போட்டி. அந்த போட்டி வந்து எதுக்கு நடக்குதுன்னா நீர், உணவு, நிழல், இருக்கும் இடம், இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் காம்படிஷன் அதிகமாக நடக்கும். இப்போ இந்த காம்படிஷனை பொறுத்து 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன், ஒத்த சிற்றினங்களுக்கு இடையே நிகழும் போட்டி. வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையே நிகழும் போட்டி இன்டர் ஸ்பெசிஃபிக். ஒரே இனத்தை சார்ந்த 2 சிற்றினங்களுக்கு இடையே 2 சிற்றினத்தை ஒரே சிற்றினத்தை சார்ந்த தனித்தனி உயிரினங்கள் இல்லையா, அது மாதிரி இருக்கும்போது அது 2த்துக்கும் இருக்கக்கூடியது என்ன, வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் தான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் உங்களுக்கு ஒத்த சிற்றினத்திற்கிடையே நிகழும் போட்டி, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இப்போ இந்த போட்டி மிக கடுமையாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே வகையை சேர்ந்தது. அது வாழுமிடம், உணவு, நீர், மகரந்த சேர்க்கை, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே வகையாக தேவைப்படுது. அதனால் அது ஒரே மாதிரி எல்லாம் தேவைப்படுறதுனால காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதனை பூர்த்தி செய்வதற்கு ஒரே மாதிரியான தகவமைப்புகள் பெற அவைகள் பாடுபடும். இதுதான் வந்து உங்களுக்கு இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அல்லது ஒத்த சிற்றினத்திற்கிடையே நிகழும் போட்டி. அடுத்தது வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையே நிகழும் போட்டி, இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இது வந்து பல்வேறு உயிரின சிற்றினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்களாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புல்வெளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புல்வெளியில் நிறைய விதமான தாவரங்கள், புல் வகைகள், புல் சிற்றினங்கள் இருக்கும். அப்போ தாவரங்கள், புல் வகைகள் எல்லாமே இருந்ததுன்னா அவற்றுக்கு சமமாக எல்லா சத்துக்களும் போய் சேரும். அவற்றுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், நீர் ஆகியவற்றை கூட்டாக பெறுவதால் சிறிய அளவிலான போட்டி ஏற்படும். இப்போ இது சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நேரங்களில் பரவாயில்ல. ஆனால் அந்த வறட்சி நேரங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது புல்வெளிகளில் பல்விதமான சிற்றினங்களில் வாழ்வா சாவான்ற போட்டி ஏற்படும் பொழுது அது உயிர் பிழைச்சிருந்தாவே போதும் அப்படின்ற அளவுக்கு நீர் கிடைக்கும் அளவிற்கு எங்கே போய் நம்மளால் வாழ்ந்துக்க முடியுமோ அந்த மாதிரி இடங்களில் அது தேடி இடம் கூட பெயர நேரிடும். இது ஒரு வகை.
பல்வேறு தாவர உண்ணிகள், லார்வா, வெட்டுக்கிளி இது போன்றவை தங்களுடைய உணவுக்காக போட்டியிடுகின்றன. நம்ம பாராசிட்டிசம் பார்த்துட்டோம், காம்படிஷன் பார்த்துட்டோம். அடுத்தது அமன்சாலிசம். இரண்டு உயிரினங்களுக்கு இடையே நிகழும் இடைச்செயல்களில் ஒரு உயிரி ஒடுக்கப்பட்டாலும் மற்றொரு உயிரி எந்த பயனையும் அடைவதில்லை அல்லது பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வரையறுத்தலை கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம பார்த்த எல்லா ஃபேக்டர்ஸ்லேயுமே ரெண்டு உயிரினங்கள் அல்லது ரெண்டு சிற்றினங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த அமன்சாலிசத்தில் ரெண்டு உயிரினங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு விதமான இடைச்செயல்கள், அதில் ஒன்றோடு ஒன்றினுடைய செயலானது ஒடுக்கப்பட்டு விடுகிறது. அதனால் அந்த ஒடுக்கம் அடைதல் தான் பாதிக்கப்படுது, மற்றொன்று எந்தவித செயலுக்கும் உட்படுத்தப்படுவதில்லை. சரிங்களா? அதுதான் அமன்சாலிசம்னு சொல்கிறோம். இந்த உயிரி ஒடுக்கப்படுவதற்கு ஒரு விதமான கெமிக்கல்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இடைத்தடை வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குது. அதுக்கு பேர் தான் அலிலோபேத்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வேதிப்பொருட்களை சுரப்பது மூலமாக இந்த ஒடுக்கப்படுத்துதலை நிகழ்கிறது. இதை அமன்சாலிசம் நுண்ணுயிர் எதிர்ப்புன்னு சொல்கிறோம். நம்ம நுண்ணுயிரி எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம், ஆன்டிபியோசிஸ். இப்போ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இப்படி சொன்னேன்னா உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு. ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லும் போதே நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு பூஞ்சை வகை ஒன்று உண்டு. அதிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு விதமான உற்பத்தி பொருள் பெனிசிலின். இது ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க, நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அது எதனுடைய செயலை ஒடுக்கமடைய செய்யுது அப்படின்னா, ஸ்டெஃபைலோகாக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாக்டீரியத்தின் வளர்ச்சியை அது தடை செய்கிறது. ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான பாக்டீரியா. அது ஒரு நோயை உற்பத்தி செய்யும், நோயை உண்டாக்கும். அந்த நோயினுடைய செயல்பாடை குறைக்கணும்னா இந்த பாக்டீரியாவினுடைய வளர்ச்சியை குறைக்கணும். அது குறைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெனிசிலினை யூஸ் பண்ணலாம். பெனிசிலின் எதிலிருந்து வருதுன்னா பெனிசிலியம் நொட்டேட்டத்துலேருந்து வருது. ஆக பெனிசிலியம் நொட்டேட்டம் பெனிசிலினை உற்பத்தி செய்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் என்ற ஒரு வகையான பாக்டீரியாவின் வளர்ச்சியை தடை செய்கிறது. புரியுதா? இப்போ அடுத்தது ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை இனம். இது எதனுடைய ஆஸ்பர்ஜில்லஸ் பூஞ்சையின் வளர்ச்சியை ட்ரைகோடர்மா பூஞ்சை தடை செய்கிறது. இப்போ ஆஸ்பர்ஜில்லஸும் ஒரு பூஞ்சை, ட்ரைகோடர்மாவும் ஒரு விதமான பூஞ்சை. இவை இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு விதமான இன்டராக்ஷன் என்னன்னா, ட்ரைகோடர்மா ஆஸ்பர்ஜில்லஸின் வளர்ச்சியை தடை செய்கிறது. ரைட்டா? அப்புறம் இன்னொன்று இது ஜுகுலன்ஸ் நிக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கருப்பு வால்நட் தாவரம். இது கனிகளின் மேலே ஓடு மற்றும் வேர்களில் ஜுகுலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆல்கலாய்டு அது சுரக்குது. இந்த ஆல்கலாய்ட்ஸ் சுரப்பதின் மூலமாக அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள், தக்காளி, அல்ஃபல்ஃபா அப்படின்ற தாவரங்களுடைய நாற்றுக்களை அவைகள் தடை செய்கிறது. அதனுடைய நாற்றுக்களின் வளர்ச்சியை அது தடை செய்கிறது. ஏன்னா ஜுகுலன்ஸ் நிக்ரா அப்படின்ற தாவரம் அதற்குரிய இப்போ இதுங்களெல்லாம் வளர விட்டுருச்சுன்னா அந்த தாவரம் வளர முடியாது இல்லையா? அதனால் என்ன செய்யுதுன்னா இந்த கெமிக்கல்ஸை செக்ரியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணி ஆப்பிள், தக்காளி, அல்ஃபல்ஃபா போன்ற தாவரங்களின் நாற்றுக்களின் வளர்ச்சியை தடை செஞ்சு அது பாதுகாப்பாயிடுது. ரைட்டா? இது மூணுமே இந்த அமன்சாலிசத்துக்குரிய எக்ஸாம்பிள். ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரியும் இன்ஹிபிஷன் அல்லது உயிரி ஒடுக்கமடைதல் அப்படின்னா என்ன, இது எதனால ஒடுக்கப்படுது,
யார் பயனடைகிறது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த டாபிக் வந்து சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்செயல்கள் அல்லது இணை பரிணாம குழு இயக்கவியல். இதை வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் அல்லது கோ எவல்யூஷனரி டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு 3 விதமான ஆக்டிவிட்டீஸ் அல்லது 3 விதமான பிரிவாக நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஒன்று வந்து மிமிக்ரி, அடுத்தது மர்மிகோஃபில்லி, அடுத்தது கோ எவல்யூஷன். இந்த மிமிக்ரியை வந்து பாவனை செயல்கள் என்றும், மர்மிகோஃபில்லி என்றும், கோ எவல்யூஷனை கூட்டு பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம தமிழில். ஆங்கிலத்துலேயும் சொல்லிவிட்டு நான் தமிழ்லையும் சொல்லிட்டேன். இப்போ இந்த பாவனை செயல்கள் மிமிக்ரின்னு சொல்லும் போது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மிமிக்ரினா ஒருத்தரை போல் இன்னொருத்தர் வாய்ஸ் மாற்றி பேசி காட்டுறது இல்லையா, ஒருத்தரை மாதிரி அவங்கள நடந்து காமிக்கிறது, பாட்டு பாடி காட்டுறது, இது எல்லாமே ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் செய்யறது, ஒன்றை போல் இன்னொன்று செய்யறது, அதுதான் மிமிக்ரின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு உயிரானது தனது அமைப்பு, வடிவம், தோற்றம், நடத்தை இது எல்லாமே மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் வாழும் வாய்ப்பை பெருக்கவும் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் நிகழ்த்தப்படும் ஒரு செயலாகும். தன்னை ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? தன்னுடைய தோற்றத்தின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்துறதா, இல்லை குரலின் மூலமாவா, இல்லை அதனுடைய அமைப்பின் மூலமாவா, வடிவத்தின் மூலமாவா, ஏதாவது ஒன்றுத்தின் மூலமாக அவற்றை மாற்றி அமைச்சுக்கினா அதனால் வாழ முடியும் இல்லையா. அதுக்காக செய்யக்கூடிய செயல்களை தான் மிமிக்ரி அல்லது பாவனை செயல்கள்னு சொல்கிறோம். இப்போ பூக்களில் காணப்படும் பாவனை செயல்கள் மகரந்த செயற்கையாளர்களை கவர்வதற்கு, விலங்கு பாவனை செயல்கள் அதெல்லாமே வந்து பெரும்பாலும் பாதுகாக்க பயன்படும். இப்போ பூக்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி வச்சுக்கும். அது எதனால் அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணுதுன்னா மகரந்த செயற்கைக்காக. விலங்குகள் வந்து ஒரு விதமான பாவனை செயல்களை மாற்றி அமைச்சுக்கும். எதுக்குன்னா தன்னை பாதுகாத்து கொள்ள. இந்த மாதிரி இயற்கை தேர்வு முறைகளை பேணுவதற்காக நிகழும் மரபு வழி அடையும் சடுதி மாற்றங்களால் ஏற்படும் பாவனை செயல்கள் தான் பரிணாம முக்கியத்துவம் கொண்டவை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய சொல்கிறோம் நம்ம. இந்த ஒப்பைரஸ்ன்னு ஒரு விதமான ஆர்கிட் தாவரங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பெண் மலரானது வந்து அது தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியின் வடிவத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒப்பைரஸ் என்ற ஆர்கிட் தாவரம் ஒன்று உண்டு. அந்த ஆர்கிட் தாவரமானது பூக்கள் இருக்கும். அந்த பூக்களில் பெண் மலரானது பூச்சியின் ஒப்பைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நான் கிளியராக சொன்னேன் பார்த்துக்கோங்க. ஒப்பைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆர்கிட் தாவரம். அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய மலரானது பெண் பூச்சியை போலவே இருக்கும். இது பெண் பூச்சி மாதிரி இருக்கிறதுனால ஆண் பூச்சிகள் அதனால் கவரப்பட்டு கிட்ட வரும்பொழுது மகரந்த சேர்க்கை நடக்கும். அதனால் இந்த மலரானது பாவனை செயல்கள், மலர் பாவனை செயல்கள், ஃப்ளோரல் மிமிக்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் பூச்சி வடிவத்தை கொண்டிருக்கும் மலரானது ஆண் பூச்சியை கவர்ந்து மகரந்த சேர்க்கையை நிகழ்த்துகிறது. இது வந்து ஃப்ளோரல் மிமிக்ரி, மலர் பாவனை செயல். இது எந்த தாவரத்தில் நடக்குதுன்னா ஒப்பைரஸ் என்ற ஒரு விதமான ஆர்கிட்டில் நடக்குது. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. கராசியஸ் மொரோசஸ் என்ற இன்னொரு தாவரம். அதை வந்து குச்சி பூச்சி அல்லது ஊன்றுகோல் பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தாவரமானது பூச்சி வடிவத்தில் இருக்குது. இது ஒரு பாதுகாப்பிற்கான பாவனை செயல்கள். அது குச்சி மாதிரி பூச்சி மாதிரி இருந்தாக்கா மற்றது வந்து அதை தானே பாதுகாத்து கொள்றதுக்காக அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான மெக்கானிசம், ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி. முதல்ல பார்த்த மிமிக்ரி வந்து ஃப்ளோரல் மிமிக்ரி அல்லது எது மலர் பாவனை
அப்படின்னுட்டு பார்த்தோம். இது வந்து ஒரு பாதுகாப்பிற்கான பாவனை செயல். அதே வந்து ஃபிலியம் ஃப்ராண்டோசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இலைப்பூச்சிக்கு பாதுகாப்பிற்கான ஒரு பாவனை செயல்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு படத்தில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு படம் 6.15 பாவனை செயல்கள்னு கொடுத்துட்டு ஃபிலியம் ஃப்ராண்டோசம் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து பூச்சி மாதிரியே இருக்கும். கராசிஸ் மொரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது குச்சி வடிவத்தில் இருக்கும். அதான் குச்சி பூச்சி அல்லது ஊன்றுகோல் பூச்சி அப்படின்னுட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது வந்து மர்மிகோஃபிலி. மர்மிகோஃபிலியில் வந்து எறும்புகள் சில நேரங்களில் மா, லிச்சி, ஜாமுன் போன்ற தாவரத்தின் மேல் வளரும் பொழுது அந்த எறும்புகள் அந்த தாவரங்களுக்கு தொந்தரவு அளிக்கும் உயிரினங்களத்தில் இருந்து அந்த தாவரங்களை பாதுகாத்து கொடுக்குது. பதிலுக்கு அந்த தாவரங்கள் அந்த அந்த எறும்புகளுக்கு வந்து உணவு கொடுக்குது, தங்கும் இடத்தை கொடுக்குது. இதுதான் வந்து மெர்மிகோஃபில்லின்னு சொல்கிறோம். இது அதிகமாக பார்க்கக்கூடியது வந்து அகேஷியா மற்றும் அகேஷியா எறும்பு அப்படின்னுட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அடுத்தது வந்து கூட்டு பரிணாமம், கோ எவல்யூஷன். உயிரினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்களில் இரு உயிரினங்களின் மரபியல் மற்றும் புற அமைப்பியல் பண்புகளின் ஏற்பாடு, பரிணாம மாறுபாடுகள் பல தலைமுறையை கருத்தில் கொண்டு தொடர்கிறது. இத்தகைய பரிணாமம் கூட்டு பரிணாமம்னு சொல்கிறோம். நம்ம நிறைய சேஞ்சஸ் அந்த இரு உயிரினங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷன் மூலமாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று அந்த மாற்றத்தை ஈடுகட்டி சரி செய்கிறது. சரிங்களா? இந்த இடைச்செயல்கள் புரியும் சிற்றினங்களில் நிகழும் ஒருங்கு நிலை மாற்றம் ஒரு வகை கூட்டு தகவமைப்பாகும். இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து பட்டுப்பூச்சிகள் மற்றும் அந்து பூச்சிகள் ஆகியவற்றின் உறிஞ்சும் குழலின் நீளமும் மலரின் அல்லிவட்ட குழல் நீளமும் சமமானவை. பட்டாம்பூச்சி இருக்கு, அந்து பூச்சிகள், அந்த பூச்சியினுடைய உறிஞ்சும் குழல் அதனுடைய நீளமும் மலரில் இருக்கக்கூடிய அல்லிவட்ட குழலின் நீளமும் சமமானவை. இது ஒரு மாற்றம். பறவையின் அலகு, வடிவம் மற்றும் மலரின் வடிவம் மற்றும் அளவு இதில் மாற்றங்கள், அந்த மாற்றமும் கொண்டு சென்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட்டால் சில அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில்ஸ், அப்புறம் முட்புதர் காடுகளின் பறவைகள், இது கூட அதுக்கு வரக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ். ஏப்போசைனசி தாவரங்களில் காணக்கூடிய பொலினியாவின் பிளவு அளவு மற்றும் பூச்சிகளின் காலின் அளவு, இது எல்லாமே இந்த கோ எவல்யூஷன் கூட்டு பரிணாமம் அதற்குரிய எக்ஸாம்பிள்ஸாக இது வந்துடும். இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன், கோ எவல்யூஷனரி டைனமிக்ஸ், மிமிக்ரி, மர்மிகோஃபிலி, கோ எவல்யூஷன், இது எல்லாமே அதில் அடங்கிடும். இப்போ நீங்கள் முக்கியமாக இதில் வந்து மிமிக்ரிக்கு வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தான்னா அது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கொடுத்துடலாம். ஒன்று வந்து ஃபிலியம் ஃப்ராண்டோசம், இன்னொன்று வந்து கராசிஸ் மொரோசிஸ். இந்த ஃபிலியம் ஃப்ராண்டோசம் அப்படிங்கிறது வந்து பாதுகாப்புக்கு வந்துடும். ஃபிலியம் ஃப்ராண்டோசம் வந்து இலைப்பூச்சி, அது பாதுகாப்புக்கு வந்துடுது. அதே மாதிரி கராசிஸ் மொரோசிஸ் வந்து குச்சிப்பூச்சி, அதுவும் பாதுகாப்பு மிமிக்ரி. ஃப்ளோரல் மிமிக்ரிக்கு எது எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க. எறும்பின் மூலமாக அந்த மரங்கள் என்ன பயனடையுது அப்படின்ட்டு பார்த்தா அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். மெர்மிகோஃபிலி அப்படின்னா என்னன்னா எறும்பு மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விதமான மகரந்த சேர்க்கை தான் மெர்மிகோஃபிலி அப்படின்னு அதை சொல்லலாம். கோ எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா அந்து பூச்சி மற்றும் பட்டுப்பூச்சிகளின் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் சொல்லலாம். அதனுடைய குழலின் நீளமும் உறிஞ்சும் குழலின் நீளமும் மலரின் அல்லிவட்ட குழலின் நீளமும் அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லி இதை முடிக்கிறோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்த்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் இந்த பாரசிட்டிசம், காம்படிஷன், கோ எவல்யூஷன் இதிலெல்லாம் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் அங்கே இங்கே எந்த இடத்துலலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை சொல்கிறேன். அப்படி அண்டர்லைன் பண்ணி கொஞ்சம் மார்க் பண்ணி குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பாரசிட்டிசம் ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை, அதில் வந்து
2 பார்ட்னர்ஸ் இருக்கு. அந்த 2 பார்ட்னர்களின் பெயர் என்ன? 2 கூட்டாளிகளின் பெயர் என்ன? ஒன்று வந்து சிறிய கூட்டாளி, இன்னொன்று வந்து பெரிய கூட்டாளி. அந்த பெரிய கூட்டாளியினுடைய பெயர் என்ன? ஓம்பு உயிரி. சிறிய கூட்டாளியின் பெயர் ஒட்டுண்ணி. சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த ஹோலோ பேரசைட், முழு ஒட்டுண்ணிகள், அதில் வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். டோட்டல் பேரசைட், பார்ஷியல் பேரசைட். மொத்த ஒட்டுண்ணிகள், பாதி ஒட்டுண்ணிகள் அப்படின்னு 2 டைப்ஸு. அதுக்கு வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை வச்சு நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். முழு தண்டு ஒட்டுண்ணி யார்? கஸ்கியூட்டா. முழு ஒட்டுண்ணி வேர் ஒட்டுண்ணி யார்? ரஃப்லீசியா. இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸு. இது டோட்டல் பேரசைட்டில் வந்துடும். பார்ஷியல் பேரசைட், பாதி ஒட்டுண்ணிகள். அதில் வரக்கூடிய தண்டுவாழ் பகுதி ஒட்டுண்ணியில் எக்ஸாம்பிள் என்ன? விஸ்கம், லொராந்தஸ். சந்தனக்கட்டையில் வரக்கூடிய ஒட்டுண்ணியானது எந்த வகையை சார்ந்தது? எந்த வகையை சார்ந்தது? வேர்வாழ் பகுதி ஒட்டுண்ணி. ரைட்டு. சரி, இப்போ இந்த ஒட்டுண்ணிகள் வந்து எந்த ஒட்டுண்ணிகள்? பார்ஷியல் பேரசைட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, பாதி ஒட்டுண்ணிகள். அவைகள் தாவரங்களிலிருந்து தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? அது உறிஞ்சி எடுக்கக்கூடிய வகையில் பயன்படுத்தக்கூடிய வேரானது ஒரு பேர் உண்டு. என்ன அது? ஹாஸ்டோரியல் ரூட்ஸ். உறிஞ்சும் வேர்கள். சரி, அடுத்தது வந்து காம்படிஷன். காம்படிஷன் நிறைய விதமான காம்படிஷன், இன்டர் ஸ்பெசிஃபிக், இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படிலாம் பார்த்தோம் நம்ம. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து அதை சுற்றி தான் இருக்கும். அதனுடைய விதை பரவுதல் நடந்து அங்கேயே தான் இருக்கும். ஆனால் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளி கூட ஒரே விதமான தாவரம் அங்கே முளைச்சிருக்கும். அதுக்குண்டான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து காம்படிஷன் தான். பலவிதமான தாவரங்கள் ஒரே இடத்துல வளர்றதுனால நீர், உணவு, இதுக்கு எல்லாத்துக்குமே காம்படிஷன் நடந்து வாழ்வா சாவான்ற போராட்டம் நடக்கும் பொழுது நம்மளுக்கு உயிர் பிழைச்சா போதும் அப்படின்ற மாதிரி வேற இடத்துல போய் அது இடம்பெயர்ந்து வாழும். இது ஒரு விதமான காம்படிஷன். இது எக்ஸாம்பிள் கூட அதில் வந்துடும்.